கடுமையான இந்த வெயில் காலத்துக்கு இதே மாதிரி அருமையான உணவு பழ வகைகளை சாப்பிட்றது தான் நம்ம உடம்பு நல்லது. அப்போ தான் இந்த நேரத்துலேருந்து நம்ம வெப்பத்துலேருந்து தணிக்க முடியும். கடுமையான அவ்வளோ கடுமையாக இருக்குது. இப்போ மணி 11:30 கூட ஆகல. 11:30க்குள்ளே இந்த டைமில் இவ்வளோ ஹெவியாக வெயில் இருக்குன்னா அதுக்கு எல்லா மக்களுமே இதே மாதிரி உள்ள பழங்கள வகைகளையும் மோர், அதே மாதிரி தயிர், இது தண்ணி வகைகள், நல்ல ஃப்ரூட் ஜூஸுங்களை வாங்கி சாப்பிட்றது நல்லது. எல்லாம் நம்மளை கடுமையான வெயிலேருந்து நம்மளே தற்காத்து கொள்ளணும். அதுக்கு தான் இதேமாதிரி உள்ள பலனுள்ள இதுகளை வாங்கி சாப்பிடுங்க. அதான் எல்லோருக்கும் பயனெல்லாம் கிடைக்கும். அதுலேயும் குழந்தைங்க கூட ரொம்ப ரொம்ப இதாகிடுறாங்க, சீக்கிரமாக வறட்சி ஆகிறாங்க. எல்லாருக்குமே ஒரு காலையில் தூங்கி முழிக்கும் போது தான் இதாக இருக்குது. ஒரு 9-10 மணிக்கெல்லாம் பார்த்தா பயங்கரமாக வெயில் தாக்கம் ஆளை வெளியிலே வர விடாத படிக்க பண்ணிடுது. அதனால எல்லா மக்களுமே இதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸுங்களை சாப்பிடுங்க. அதுதான் நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிடுங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதுதான். 3 மணி வரை ரொம்ப கடுமையாக இருக்குது. ஆமாம், அது பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் என்ன, ஆமாம், 12 மணிக்கு மேலே ஒரு கப் மோர் குடிக்கணும். அந்த மாதிரி மோர் குடித்தா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இதாக இருக்கும். இப்போ காலையில் ஃப்ரூட் சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் ஈவினிங் டைமில் ஒரு 3 மணி 4 மணிக்கு வெளியில் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதேமாதிரி ஃப்ரூட்ஸ் வகைகளை கண்டிப்பாக உட்கொண்டா நல்லது. வெயில் எப்படி இருக்குது? நார்மலாக எப்படி இருக்கும்? எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. எதிர்பார்த்த விட சும்மா சொல்லிக்கலாம். அங்கே போனால் நல்லா எங்கே போய் உட்காந்தாலும் நம்ம எங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா உட்கார முடியல. இதே வெளியில் வந்துட்டால் வெளியில் உள்ள காற்று கொஞ்சம் கிடைக்குது, அதனால் சமாளிக்க முடியுது. ஆனால் இதே மாதிரி இணையில் இல்லாத இடத்துல அறவே போக முடியல. இணையில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நிற்க முடியுதே தவிர, அது வெயில் இருக்கிற இடத்துல நின்னாலும் சரி, நடந்து போயிட்டே இருந்தாலும் சரி, தாக்கு பிடிக்க முடியல. அந்த அளவு தான் இருக்குது. அதனால தான் சரி பழங்கள்லாம் கண்டிப்பாக அவசியமானது 100க்கு 100 உண்மை. ஃப்ரூட் வகைகள் மட்டுமே தான் உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்கும். அதுதான் நல்லது. போன வருஷத்துக்கு கூட இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஏசிக்குள்ளேயே இருக்கும், அதனால் வெயில் பெருசாக தெரியல. ஆனால் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடிலாம் நார்மல் டைமில் 1 லிட்டர் தண்ணி குடித்தோம்னா இப்போ ஆல்மோஸ்ட் 4-4.5 லிட்டர் தண்ணி குடித்தாலும் பத்தலை. அதுக்காகவே ஜூஸ் குடிக்க வேண்டியதாக இருக்குது. வெளியே வரும்போது மேக்ஸிமம் ஜூஸ் குடிக்கிறோம். சில நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் குளிக்கிறது, இப்போலாம் 2 டைம் 3 டைமாக குளித்தா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுது. பாடி ஹீட்டும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நிறைய டைம் குளிக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இது ஜூஸு இளநீ குடிக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பாடி கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அது கூடமே ஒரு 1/2 hour தான் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தோம்னா திருப்பி எங்கடா தண்ணியாக எதனா குடிக்கலாமான்ற மாதிரி இருக்குது. ஆனால் டீஹைட்ரேஷன் ஆகாமல் உடம்பு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சுச்சுவேஷனை எனக்கு அந்த மாதிரி தோணுது. வருஷம் நம்ம சொல்கிறோம் ஏஜ்